காந்திமதி. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நெக்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கலாம். திஸ் இஸ் தி 7th செஷன். நம்ம ஹம்ச கீதா பார்த்துட்டு இருக்கோம். அதுல சனத்குமாரர்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பதிலுக்காக அவர் பிரம்மாஜியை கேட்கும்போது பிரம்மாஜி யோசிக்கிறார். அவருக்கு சரியான பதில் கிடைக்கல. அதனால அவரு பகவானை நினைச்சு தியானம் பண்ணும்போது பகவான் அவங்க எதிர போறாரு. எப்படி போறாரு அப்படின்னா ஒரு ஹம்ச பக்ஷியா போறாரு. இந்த ஹம்ச பக்ஷின்றது திடீர்னு ஒரு அழகான பறவை எதிர் வந்த உடனே அது ஏதோ வினோதமா இருக்கு. சாதாரண பறவை சூச்சூன்னு துரத்தி அடிக்கிற மாதிரி ஒரு பறவை இல்லை, ஏதோ ஒரு மிக உன்னதமான பறவைன்னு தெரிஞ்ச உடனே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பகவான் ஹம்ச பக்ஷியா ஒரு பதில் சொல்றார். அதாவது அங்க ஒரு சாங்கிய யோகத்தையே அவர் ஒரே பதில் அவர் சொல்லிடுறார். நீ என்ன கேக்குற, நான் யார் அப்படின்னா நான் ஆத்மா லெவல்ல இருந்து சொல்லவா, பிரகிருதி லெவல்ல இருந்து சொல்லவா? பிரகிருதி லெவல்ல இருந்து சொன்னா கூட நம்ம எல்லாருமே ஒரே பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ உனக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது. மரங்கள், செடிகள், பறவைகள், மனிதர்கள், இந்த பூலோகம், இதுல இருக்க பொருள்கள் எல்லாமே பஞ்சபூத தத்துவமா தான் ஆனது. அதனால அதுக்கும் உனக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீ என்ன கேள்வி கேட்கிற? இல்ல அதை தவிர்த்து ஆத்மா தத்துவத்துல பார்த்தா கூட இருப்பது ஒன்றுதான், அதுதான் பலவாறாக இருக்கிறது அப்படின்னு ஒரு உன்னதமான ஒரு நேரா எடுத்துட்டு போய் ஒரு பெரிய ஹையஸ்ட் நாலேஜே அவர் ஒரே இதுல கொடுத்துட்டாரு. இதுக்குதான் அவர் அன்னபக்ஷியா வந்தாரு. ஆனா இங்க சனத்குமார்கள் யோசிக்கிறாங்க, நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க, உண்மை புரியலையே அப்படின்னு இல்லை. அவர்கள் எல்லாம் மிகவும் வேத விற்பனர்கள். அதனால அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், நமக்கும் ஓரளவு புரியுறது. அது நம்ம காலப்போக்குல அத நம்மளாலும் உணர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பகவான் அருளால அது நமக்கும் லபிக்கணும் அப்படின்றது. இங்க கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த புலன்கள் புலன் பொருள்கள் மேல மனசு ஈடுபடுது. மனசுக்குள்ள இந்த புலன் பொருள்களும் அதோட நுகர்வுகளும் சேர்ந்துடுது. இது ரெண்டையும் பிரிக்க முடியாம இருக்கு. இதுல ஆன்ம ஞானத்துல போறவங்க இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு ஆன்ம ஞானம்ல முதிர்ச்சி பெற்றவர்களா இல்ல இவங்களுக்கே இந்த சந்தேகமா அப்படின்னும் போது இவர்கள் பகவானால படைக்கப்பட்ட நேரடி படைப்பு. இவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா உலகத்தில இருந்து இந்த ஆத்ம ஞானத்தை எல்லாருக்கும் பரப்ப போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விதமான டவுட் எல்லாம் இருக்கக்கூடாது இல்ல. இந்த கேள்வியை வேற யாரானா நாளைக்கு கேட்கும் போது எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா? அதனால்தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வியை பிரிக்கிறத பத்தி ஆத்ம மனதையும் புலனுகர்வு பொருள்களையும் மனதையும் அதில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் எப்படிதான் பிரிக்கிறது அப்படி. இந்த பிரிப்பதற்காக ஹம்சபக்ஷி வந்திருக்கு. அது ஒரு செலஸ்டியல் பேர்டு. அதற்கு எல்லாரும் அதை பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் சத்துவம். அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த அன்னபக்ஷி அது சத்துவத்தின் ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி. இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். சரஸ்வதியோட ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி ஞானத்துக்கே அதிபதி.
இல்லையா? சோ இந்த பக்ஷி சரஸ்வதியோட வாகனம் அப்படின்னு சொல்றதை விட இது விவேகம் நிறைந்த ஒரு ஆத்மா. இதுக்கு வந்து பிரிச்சு விவேகத்தோட சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அதனால்தான் பகவான் வந்து அம்சபக்ஷியா வர்றார். பகவானோட ஒவ்வொரு அவதாரமும் பார்க்கும்போது அது என்ன பர்பஸோ அந்த மாதிரி ஒரு அனிமல்லோ ஏதோ ஒரு மாதிரி வருவார். மற்ற அவதாரம் அது வந்து சமுத்திரத்துல டிராவல் பண்ண வேண்டிய மச்சமா தான் பிறக்க முடியும் இல்லையா? கூர்மா அவதாரம் பார்த்தானா அந்த மேருமலையை தாங்கக்கூடிய ஒரு ஹார்டு ஷெல் இருக்கக்கூடிய ஒரு ஆமையா வர்றாரு. அந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் ஒவ்வொரு பூமியை வந்து அகழ்ந்து எடுக்கிறதுக்கு பன்றியா போறாரு. சோ அந்த அதன் இது ஒரு விஷயம் என்னன்னா எந்த விதமான ஒரு மிருகத்திற்கும் எந்த விதமான ஒரு பிறப்பிலையும் ஒரு கீழ்மை சிறுமை கிடையாது அப்படின்றதுக்காக தான் பகவான் எல்லா விதமான ஒரு அனிமலோட இதுலயும் வந்திருக்காரு. இங்க வந்து ஒரு பறவையா வந்திருக்காரு, அம்சபக்ஷியா வந்திருக்காரு. முதல்ல நீங்க யாருன்னு கேள்வி கேட்டு முடிச்சப்பறமா இப்போ பகவான் வந்து மறந்து போல அவர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ சனத்குமாரர்களை பார்த்து அவர் அட்ரஸ் பண்ற 25வது ஸ்லோகம். அதுல தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, பிள்ளைகளே, மனதில் புகும் பொருள்களும் பொருள்களை ஆக்ரஷிக்கும் மனமும் இரண்டும் ஜீவனின் பிரதிபலிப்பு தான். அவை எல்லாம் என் தன்மை தான். இதுதான் வந்து அந்த ஸ்லோகத்துல சொல்லி இருக்க கூட ஒரு விஷயம். இது வந்து நம்ம அந்த பகவத்கீதையில நம்ம ஒரு இது ஒரு இடத்துல வந்து பகவானே சொல்றாரு, பஞ்சபூதங்களாகவும் மனம் புத்தி உங்களோட அகங்காரமாகவும் 8 விதமாக நான் உங்களுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு கான்சியஸ்னஸ் அது 8 விதமா இருக்கு. நான் எனக்குள்ள இருக்க பூமி தத்துவமும் அதுதான், எனக்குள்ள இருக்க வாயு தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், அதை தவிர என்னோட மனம் புத்தி அகங்காரம் எல்லாமாகவும் இருக்கக்கூடியது அந்த ஜீவன். அந்த ஜீவன் வந்து ஒரு கான்சியஸ்னஸோட ஒரு பகுதி இல்லையா? அதனால்தான் சோ 8 விதமா நான் உனக்குள்ள இருக்கேன், எல்லாமே நான் தான் அப்படின்னா நம்ம எனக்கு வந்து ஒரு சின்னமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தோணுச்சு. நம்ம சின்ன குழந்தைங்க வந்து சாப்பாடு ஊட்டும் போது சாப்பிடாம ரொம்ப ரகலை பண்ணுவாங்க இல்லையா? அவங்களோட புத்தியம் நம்ம மாத்துக்கிறது சாதத்தை எல்லாம் சப்ப சப்பையா பண்ணி அது 8ஆ பிரிச்சு, இது பாம்பே, இது சென்னை, இது நம்ம அப்பா இருக்கிற ஊரு, இது நம்ம பெரியம்மா இருக்கிற ஊரு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களா நான் பெரியம்மா ஊரை சாப்பிட்டுட்டேன், நான் வந்து பாம்பேயை முழுங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமா சாப்பிடும். அதாவது அது பாம்பேயும் சாப்பிடல, மெட்ராஸையும் சாப்பிடல, அது சாப்பிட்டதெல்லாம் கீரை பருப்பு சாதம் தான். அந்த மாதிரி நமக்குள்ள 8 விதமா இருந்தாலும் இருப்பது அந்த ஒரு சக்தி. அந்த சக்தியும் பகவானோட ஒரு வெளிப்பாடுதான். அங்கேயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். சோ இது வந்து நான் என்னோட கேள்விக்கு பதிலா அப்படின்னா இந்த கேள்வியில இந்த பதில இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நம்ம வந்து அவர் இன்னும் நல்லா நமக்கு விளக்க போறார். இதெல்லாம் வந்து பிரதிபலிப்பு அப்படின்னா ஒரு பிம்பம். இப்ப கண்ணாடி எதிரில நான் நின்னா என் மூஞ்சி தெரிய போறது. அந்த நான் பார்த்துட்டே இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு கல்லு வந்து அந்த கண்ணாடி சில்லு பில்லமா ஒரு 10 12 சில்ல விழுந்துட்டானா குஞ்சு பார்த்தோன்னா எல்லாத்துலயும் என் மூஞ்சி தெரியும். அப்ப 10 ஜெய்ஷா இருக்காங்க, இல்ல இருப்பது ஒண்ணுதான். ஒண்ணு பலவாறாக பிரதிபலிக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இத வந்து நம்ம 100 வார்த்தையில தினம் பூரா இதையே தியானம் பண்ணாலும் இத மனசுக்குள்ள உணர்வது என்பது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிதான் ஆகணும். முயற்சி என்னோட இதுதான். அது என்னைக்கு எனக்கு லபித்தமாகும் அப்படின்னு பகவானோட ஒரு கருணைக்காகவும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியது. சோ இருந்த உடைந்த கண்ணாடியில சில்லுல இருக்கக்கூடிய எல்லா பிரதிபிம்பங்களும் ஒண்ணுதான். இதேதான் போன கிளாஸ் தன்ராஜ் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா? அந்த தண்ணியில வந்து ஒரு குளம் குட்டை நிறைய அதுக்குள்ள ஒரு பாகம் பிரிவு இருந்தாலும் தெரியறது ஒரே ஒரு சந்திரன் தான். இங்க ஒரு சந்திரன் அங்க ஒரு சந்திரன் கிடையாது. இருப்பது ஒண்ணுதான். அது இதுதான் இருப்பது ஒன்றுதான். அது பலவாறாக தெரிகிறது. The multiplicity is appearance. அதுதான் மாயா அப்படின்னு சொல்றது. இந்த மல்டிப்ளிசிட்டிய நம்ம பிடிச்சுண்டோம்னா
அந்த ஏக்க தத்துவம் நமக்கு புரியாம போகும். அந்த ஏக்க தத்துவம் பின்னாலே இருக்கு. இப்போ மண்பானையில எடுத்தானா பானை யானை ஒண்ணுதான்யா, எல்லாமே மண்ணால் செய்யப்பட்டது அப்படின்னா ஓகே சரிதான். அதுக்காக நான் யானையில தண்ணி பிடிச்சு குடிக்க முடியுமா? ஸோ த டிரான்சாக்ஷனல் ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட். த அல்டிமேட் ட்ரூத், சத்துவம், சத் என்பது ஒன்று. அதை நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, அதுக்கு எப்படி டிவி ஸ்கிரீன் வந்து இருக்கு, அது நல்லா ஒழுங்கா அது பிரதிபலிக்க கூடிய ஒரு ஸ்கிரீனா இருந்தாதான் நான் வந்து இந்த சீரியல் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா அதுல 100 சீரியல் வரலாம். நான் இந்த டிவி வாங்கினதுல இருந்து அதுல நான் 200 படம் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த எதுவுமே அதுல இல்ல. இருக்கிறது ஒரே ஒரு டிவி ஸ்கிரீன் தான். அந்த மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம வந்து ஒரு பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ இந்த சித்தத்தில் தான் உனக்கு வந்து இந்த பொருளும் இருக்கு, மனமும் இருக்கு. இந்த மனமும் சித்தமும் எப்படிடா பிரிக்கிறது அப்படின்னு வரும்போது, இந்த பிரிக்கிறதுன்றது யோசிக்கிறது. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சா, அந்த பிரச்சனையே என்ன பண்றது என்ன பண்றது என்ன யோசிச்சோன்னா நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு விடிவோ அதுக்கு ஒரு பதிலோ கிடைக்காது. கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம தூரம் வரணும். வெளியில வந்து நிற்கும் போதுதான் அந்த அந்த ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல அந்த பிரச்சனை முழுதுமாக நமக்கு புரியும் போது, ஓஹோ இதை இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் when we come to a crossroad, then we don't know how to go to, இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமான்னும் போது நம்ம மௌன குரு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, எது போ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிவைன் கைடன்ஸ் வரும். அந்த மாதிரி நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுக்கான பதில் வந்து விடை கிடைக்காது. இது வந்து இந்த பெரிய இந்த கருட பட்சி வந்து எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. மழை பெய்யுது, பெரிய கருமேகங்கள் இருக்கு, மழை பெய்யுது, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு பறவையும் தனக்கு தெரிஞ்ச ஒரு நிலையில போய் அது தாங்கிக்கும். சில சமயத்துல கூடுக்குள்ள போயிடும். அது கூடு இல்லாத இந்த மாடப்புறா எல்லாம் வந்து எதனா ஒரு மாடத்துல போயிடுச்சுக்கும். இந்த ஆனாலும் அந்த மழை பெய்யறது, அந்த குளிர், அந்த கசகசா அதுக்கு இருக்கும். ஆனா இந்த கருட பட்சி என்ன பண்ணும்னா, எட போட அப்படின்னு இந்த மழை மேகங்களுக்கு எல்லாம் மேல போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அந்த மழை மேகங்களை தாண்டி போனா அங்கேயும் சூரிய ஒளிதான். சோ அந்த மாதிரி இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரும்போதுதான் நமக்கு அதோட ஒரு தெளிவு கிடைக்கும். அப்பதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு விடிவும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நியதி. சோ இப்ப எனக்கு என்ன பிரச்சனை, இந்த மனசையும் இந்த எண்ணங்களையும் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இங்க என்ன சொல்றேன், ஏன் பிரிக்கணும், பிரிக்காத விடு, விட்டுரு அப்படின்னா, வாட் யூ ரெசிஸ்ட் வில் பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வேண்டாம் இந்த எண்ணங்கள் வரக்கூடாது, எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா அது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். குருஜி அதான் சொல்லுவார், தியானம் பண்ணும்போது when you get thoughts, don't worry about it, let the thoughts come, let it become multiply. ஒரு தாட்டா 2 தாட்டா 100 தாட்டு வச்சுக்கோ, ஓட்டு 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 அப்படின்னு ஒரு தியானத்துல சொல்லுவாரு. இந்த when you train the horse, அது கூட அப்படித்தான் அது சொன்னேன். இந்த ட்ரெயினரோட பேச்சு கேட்காது, அது ஓடு 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 ஓடுன்னு ரவுண்ட் 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 ரவுண்டா அதை ஓட விட்டு அது அப்படியே களைச்சு நிற்கும் போது அது இந்த புல்லு குட்டா தின்னுட்டு ஓஹோ இவன் சொன்ன பேச்சு கேட்கலாம் அப்படின்ற ஒரு புத்திக்கு அது ஒரு அந்த மாதிரி மனதுல வந்து நம்ம எண்ணங்கள் தவிர்க்கணும் தவிர்க்கணும் தவிர்க்கணும்னு நினைக்கும் போது இன்னும் 4 எண்ணம் வரதான் செய்யும். அப்ப என்ன ஆகும், நமக்கு டயர்டா போயிடு. என்னடா இது இவ்வளவு நேரம் 20 நிமிஷம் நான் தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தா இந்த 20 நிமிஷம் இந்த மாதிரி சண்டை போட்டே சரியா போச்சு, சி இன்னைக்கு தியானமும் வரல அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐயோ இன்னைக்கு இப்ப தியானமும் பண்ணல, மனசு ஒருமுகப்படுத்தவும் என்னால முடியல அப்படின்ட்டு ஒரு கசப்பான எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ள வரும். என்ன சொல்றாங்க இங்க, இந்த பிரிக்காத பிரிக்காத 2 தூக்கி போட்டுரு, மனசும் வேண்டாம் எண்ணமும் வேணாம், விட்டுரு, அது அங்க கிடக்கட்டும் ஒரு குப்பை. குருஜி அடிக்கடி சொல்வார், டோன்ட் அனலைஸ் யுவர் டஸ்ட்பின். டஸ்ட்பின்ல என்னென்னவோ இருக்கு, அது இன்னைக்கு குப்பையா நேத்து குப்பையான்னு அனலைஸ் பண்ண, அது குப்பை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எண்ணம். அதுக்கு இங்க வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைச்சது. ஐ ஜஸ்ட் காட் இட் ஃப்ரம் திஸ் திங்.
நம்ம வந்து இப்ப நான் லண்டனுக்கு என் பொண்ணை பார்க்க போறேன். சரி, அவளுக்கு புளிக்காய்ச்சல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டில் நிறைய புளிக்காய்ச்சல் பண்ணி அதை வந்து பெட்டியில துணிகளோட நான் நல்லா தான் பேக் பண்றேன். அது ஃப்ளைட் பெட்டியை தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் போடுவாங்க இல்லையா. நான் ஊருக்கு போய் சுபா இந்த புளிக்காய்ச்சல் திறந்து பார்த்தேன்னா புளிக்காய்ச்சல் பாட்டில் உடஞ்சு போயிட்டு. அது உடஞ்சாலும் பரவாயில்ல, என்னோட பட்டு புடவை என்னோட ட்ரெஸ் எல்லாமே புலிக்காய்ச்சல்ல ஊறி போய் கிடக்கு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு பிரயோஜனம் இல்ல. அந்த புலிக்காய்ச்சல் புழிஞ்சு எடுக்க முடியுமா? அந்த புலிக்காய்ச்சலும் எனக்கு பிரயோஜனம் இல்ல. அந்த என்னோட ட்ரெஸ் எல்லாமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? அப்படியே தூக்கி குப்பத்தட்டப்பட வேண்டியதுதான். இதுல இருந்து கொஞ்சம் புளி காய்ச்சல் இதெல்லாம் சரிப்படாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரி, போச்சு, புலிக்காய்ச்சல் போச்சு, ட்ரெஸ்ஸும் போச்சு, பட்டுப்புடையும் போச்சு, எல்லாமே போச்சு, அவ்வளவுதான். ஓகே, ரைட், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீதி வேலையை பார்க்க வேண்டியதுதான். இது மாதிரி இந்த மனசுல இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் வரத்தான் செய்யுது. அதுதான் வந்து சம்சாரம் அப்படிங்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண, இந்த கருட பட்சி மாதிரி மேல போயிட்டு ஏன் இதே இப்படி வருது, இந்த மனம்னா என்ன, இதுல இருக்க எண்ணங்கள் என்ன அப்படின்னு பகவான் சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா இதெல்லாமே ஒரு கண்ணாடியில வந்த பிம்பங்கள் மாதிரி என்னில் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னாரு. அடுத்த ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, மனம் சதா இடைவிடாது எண்ணங்களின் ஓட்டத்திலேயே இருப்பதால் பொருட்களிலிருந்து விடுபடுவது இல்லை. இது எப்படி பண்றது, என்ன பண்றது? இதுக்கு ஒரே வழி, திஸ் இஸ் ஹவ் குருஜி சொல்ற மாதிரி, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், யூ cannot change it. இந்த பிரகிருத்தின் அப்படின்னு சொல்லும் போது இதுல நமக்கு பஞ்சேந்திர ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதோட இந்த ஞானேந்திரியங்களால இந்த எல்லா விஷயங்களும் சத்தம், அது ஓசை, உருவம், ருசி, வாசனை எல்லாம் வந்து என்ன வந்து உள்ள போகுது. ஓட்டைக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லாம, எப்படி ஒரு புகை ஒரு ஓட்டையில இருந்து வெளியில வருமோ அந்த மாதிரி விதவுட் எனி புஷிங் ஃபோர்ஸ் இல்லாம அது வந்து உள்ள போயிடுது. காது இருக்கு, பாட்டு கேட்டோம்னா இது உள்ள பாட்டு போன உடனே இது நல்ல பாட்டு, இவன் பாடினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதே பாட்டு அவன் நல்லா பாடியிருப்பான். ஸோ 100 எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டுக்கு மட்டும் இல்லை, வாசனை. நான் பாட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கேன், பக்கத்து வீட்டுல ஏதோ குருமா பண்றாங்க, குருமா வாசனை வந்துருச்சு. சரி, எஸ் குருமா, அது குருமா வாசனை அப்படின்னு வி ஷுட் கண்டினியூ. அதை விட்டுட்டு ஐயோ நானும் குருமா பண்ணி ரொம்ப நாளைச்சு நேத்து பண்ணணும்னு நினைச்சேன், இது ரொம்ப அப்படின்னு அந்த குருமாவோட வாழை பிடிச்சுன்னு ஓடுவோம், இந்த கேட்ட பாட்டோட வாழை பிடிச்சுன்னு ஓடும். இதுதான் பிரச்சனை. அந்த குருமா எனக்கு பிரச்சனை இல்லை, குருமா எங்கேயோ அவங்க வீட்டு அடுப்புல போயிச்சுன்னு இருக்கு, குருமாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த வாசனை, இந்த வாசனை குருமாவோட வாசனை அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல வந்து பதிவுகள் இருக்கு. சோ மனசில் இருக்க பதிவுகள்லாம் மனசை வந்து பாடாப்படுத்துது. இந்த பதிவுகள் என்ன பண்றது, ரப்பர் போட்டு அடிக்கணுமா? முடியாது. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அது நான் அல்ல, அது உண்மை அல்ல, அது சாஸ்வதம் அல்ல. இப்ப குலாப்ஜான் வாசனை வந்தா இந்த குர்மா வாசனை போயிட்டு குலாப்ஜான் வாசனை வரப்போகுது. சோ எப்படி கண்ணாடியில பிம்பங்கள் மாறி 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 வருமோ அது போல. அப்ப இந்த கண்ணாடியில பிம்பமே வராம என்னமா பண்றது? இப்ப கண்ணாடியும் எனக்கு புரியுது, நிறைய நாம பார்த்தா போறதுதான், என் மூஞ்சி தெரியுது, நீ வந்தா உன் மூஞ்சி தெரியுது, யாருமே வரலன்னு இந்த செவுத்து அட்லீஸ்ட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி இந்த மனசுல இந்த தான் எண்ணம் வேண்டாம், அந்த எண்ணம் வேண்டாம், ஏதோ ஒரு எண்ணம் இல்லாத நிலை வரணும்னா கண்ணாடியில பிம்பமே தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணும், கண்ணாடி மேல அந்த வெளிச்சமே இல்லாத இருட்டு ரூம்ல வச்சுக்கலாம். அப்ப அந்த கண்ணாடியில பிரதிபலிப்பதற்கு ஒரு வெளிச்சம் வேணும். இங்க நம்ம என்ன பண்ணணும், டோன்ட் கிவ் எனர்ஜி டு த தாட். அந்த தாட்டை வெடிச்சுன்னு அதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து போக, ஒண்ணு விட்டா ஒண்ணு போயிட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து அஸ் பீயிங் கெமிஸ்ட்ரி டீச்சர் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தோணுச்சு. இப்ப எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஒரு பாசிட்டிவ் அயான் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட பார்த்து போகும். அது தனியா இருக்கா ஒரு ஸ்பேஸ்ல சைன் போறதுக்கு? இல்ல, இது வந்து ஒரு அதோட சொல்யூஷன் என்ற அதோட ஒரு இடத்துல இருக்கு. அதுல வந்து இந்த பாசிட்டிவ் அப்படின்றத சுத்தி அந்த ஒரு சொல்யூஷன்ங்கிறது அதோட சால்வெண்ட்ங்கிறோட ஆப்போசிட் போல்ஸ் வந்து அதை மூடிட்டு இருக்கு. ஸோ அட்ராக்ட் பண்ண உடனே அதுல இருந்து அது பிச்சுன்னு வரும்போது உடனே இன்னொரு அட்மாஸ்பியர், ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து அது வெளியில வந்து முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு அட்மாஸ்பியர். அந்த மாதிரி நமக்கு ஒரு தாட்ல இருந்து நம்ம படத்து தொலைஞ்சது இன்னொரு தாட். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐ எம் நாட் திஸ். தாட் வருது, குருஜி சொல்ற மாதிரி தாட்ஸ் வருது, வரட்டும், நீ உன் வேலையை பாரு, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மனச ஆகாசத்தை போல வச்சுக்கணும். ஆகாசத்துல மழை மேகம் வரும், ஒரு வெயில் வரும், நிலா வரும், சூரியன் வரும், எல்லாமே வரும், குப்பை வரும், ஒரு புயல் வரும், எல்லாமே வரும். ஆனா ஆகாசம் எதையாலையும் பாதிக்கப்படாம இருக்கிறது போல என்னோட கான்சியஸ்னஸ்ல எண்ணங்கள் வரட்டும், எது வேணா வரட்டும், நான் அதுவல்ல அப்படின்ற அந்த ஏக்க தத்துவம் வந்து முதல்ல நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஓகே, லெட் த தாட்ஸ் கம், லெட் த தாட்ஸ் கம். தாட்ஸ் ஆர் ஆல் வேஸ்ட். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது, குப்பை தொட்டியில போட்ட குப்பை மாதிரி. அதை நான் வந்து யோசிக்க வேண்டாம். லெட் as much as possible I should try to come back, come back, come back அப்படின்னு என்னாலே வர வேண்டியது. அதுதான் ரொம்ப. இதுக்கு இன்னும் அந்த பகவான் விட்டபாடு இல்லை, நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லித்தரார். 27வது ஸ்லோகம். நம்ம மனசுல வந்து நம்ம எப்பவுமே விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள், ஒரு 4வது நிலையும் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இதை வந்து நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்துல நிறையவே அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? எஸ், புரிஞ்சுட்டு இருக்கு. சோ இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்தூக்க நிலை என்பதெல்லாம் என்ன? இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை ஓன் கான்சியஸ்னஸ். நான் முயற்சிட்டு இருக்கும்போது ஐ எம் அ வேக்கிங் ஸ்டேட், ஐ எம் இன் வேக்கிங் ஸ்டேட். நான் தூங்கும்போது கனவு கண்டுட்டு இருக்கேன், ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கேன்றது முயற்சிபுறமா தான் தெரியுது இல்லைங்களா? ஸோ தெர் ஆர் a person who is awake, a person who is dreaming, a person who is sleeping deep sleep. இந்த 3 எது நானு? இந்த 3மே நான் தானா? இல்ல 3மே நான் இல்லையா? இந்த 3வதையும் தாண்டி ஒரு 4வது இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தூங்குனவன் தான் கனவு காண்றான், தூங்குனவன் தான் முழிச்சுக்கிறான், தூங்கி கனவு கண்டவன் தான் ஆழ் தூக்கத்துக்கும் போறான். இப்போ நம்ம தியானம் வந்து நமக்கு லலிதமாச்சுன்னா இந்த ஆழ்ந்த தூக்கத்தை போல விழிப்பு நிலையிலேயே நம்மளால இருக்க முடியும். விழிப்பு நிலை, நான் தூங்குவேன்னா இல்ல. நம்ம வந்து கிரியா முடிச்ச அப்புறமா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்ப நமக்கு டீச்சர் கிட்ட கேட்ப, நான் தூங்கிட்டேனா? அது நான் தான் சொல்லணும். தூங்கிட்டேன் போல இருக்கேன்னா அது தூக்கம் இல்ல, அது வேற ஒன்று அப்படின்னு நமக்கு டீச்சர் சொல்லி அனுப்பாங்க. அது வேற ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சோ நான் தூங்கவும் இல்லை, கனவு காணவும் இல்லை, நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போகல. ஆனா ஒரு நிலையில இருந்தேன். அந்த இடத்துலதான் மனசு இந்த எப்படி கண்ணாடி எடுத்துட்டு போய் இருட்டு ரூம்ல வச்சு ஒரு பிரதிபலிப்பும் இல்லாம இருக்கோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கு. அதுக்கு ஒரு நாள் போவோம். சில சமயத்துல தியானம் பண்ணும்போது ரொம்ப நேரம் தியானம் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். அதுக்கு நம்ம பிராக்டிஸ். இன்னைக்கு வந்து ஒரு செகண்ட் தான் வந்துச்சு, சரி நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு செகண்ட் வந்துச்சு, அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அது எவ்வளவு ஆனந்தமா இருந்தது, அதுக்கு நான் எட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணதான் அது வரும். எப்போ நான் விழிப்பு நிலையில இருக்கிறேனா, தூக்க நிலையில இருக்கிறேனா, எல்லாமே நான் தான். இதை விழிப்பு நிலையில் இருந்த என்னையும் தூங்கி கனவு கண்ட என்னையும் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கு நான் போறேன்.
புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு போகும்போதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலை வரும். புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ விழிச்சுட்டு இருக்கியே, நீ இப்போ கனவுல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, நான் புலி என்ன துரத்துச்சு எல்லாம் அந்த கனவு நிலையில ஐ வாஸ் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் டென்ஷன். நிறைய பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கனவு நிலையில. எந்த பிரச்சனையில நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்? கனவு பிரச்சனையில கனவுல தானே சால்வ் பண்ணோம். எனக்கு கனவுல அதை தீர்க்கறதுக்கு வழியே இல்லை. டபால்னு முயற்சிக்கிற பிரச்சனை எல்லாம் காணாம போயிடுச்சு. புரியுதுங்களா? கனவு நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விழிப்பு நிலைக்கு வந்த உடனே அது போயிடுச்சு. இப்போ விழிப்பு நிலையில எனக்கு சம்சாரம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. நல்லது, கெட்டது, வேண்டியது, வேண்டாதது எல்லாமே சேர்ந்து ஒரு சோ இங்க பகவான் என்ன சொல்றார், எப்படி நீ கனவு நிலையில இருக்கிற பிரச்சனைகளை விழிப்பு நிலை வந்தவுடனே காணாம போச்சோ, இப்ப நீ வீழ்ச்சின்னு இருக்கியே, வேக்கிங் ஸ்டேட் நீ நினைச்சுட்டு இருக்கியே, இது கூட ஒரு கனவு மாதிரி தான். when you awaken to the truth, அந்த ஞானம் என்ற ஒரு விழிப்பு நிலை வரும்போது, இப்ப நான் விழிப்பு நிலை நினைச்சிட்டு இருக்கிறது கூட ஒரு தூக்க நிலை மாதிரி இருக்கும். எப்படி கனவு நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விழிப்பு நிலையில காணாம போச்சோ, அந்த மாதிரி இந்த ஞானத்தை நோக்கி நான் என்னோட கான்சியஸ்னஸ திறந்து வச்சுட்டு வீழ்ச்சுண்டு அவேக்கன்னா நான் இருக்கும்போது, இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பிரச்சனைகளே இல்லாம போயிடும்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஞானத்தை நோக்கி பிரயாணம் செய்யணும். சரிங்களா? இப்ப 27வது ஸ்லோகம் பார்த்தோம். இந்த விழிப்பு நிலையில இந்த ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும். கனவு நிலையில என்ன மாதிரி கனவு வருதுன்னு பொறுத்து அது ரஜோகுணமா இல்ல சத்துவகுணமா அப்படின்னு. ஆழ்ந்த தூக்கத்துல அத தமசிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் சத்துவம். சோ அது சத்துவகுணமா இல்ல அதையும் தாண்டி பியூர் சத்துவம் பார்த்தோம் இல்லையா நம்ம, தமஸ் ரஜ சத்துவம் சத்துவத்துல இருந்து பியூர் சத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ரஜோகுணத்துல இருந்து தமோ குணத்துல இருந்து சத்துவ குணத்துக்கு போயிட்டு அந்த 4வது நிலையான ஆழ்நிலையில ஆத்ம ஞானத்துல போகும்போது அது சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு. இதெல்லாம் நம்ம இருக்கு. தெர் இஸ் ஒன், அந்த இடம் உன்னதமான இடம், அதை நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அட்லீஸ்ட் we are all awakened to the fact, right? அதெல்லாம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். சோ இது எப்படி வரும்? ஆன்மீக ஈடுபாடு. சாங்கிய யோகத்தை திருப்பி 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 படிக்கணும். சாங்கிய யோகம் தான் இங்க ஹம்சகீதா பூராவுமே. சாங்கிய யோகத்தை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுண்டு கிளீனா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது கம்ப்ளீட்டா நமக்கு புரிஞ்சதுன்னா ஆன்ம ஞானம் என்ற ஒரு பூ தானாக நமக்குள்ள மலரும். சோ ஆன்மீக ஞானம் நம்மை இந்த தூக்கத்திலிருந்து விழிப்புடன் வெளியில வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நோக்கி நம்ம பிரயாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப 28வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா இன்னொரு கருத்தை கொண்டு வர்றாரு. அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வேறு ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. என்னன்னா, நான் 3 நிலைகளிலும் அவருக்கு சாட்சியாக இருந்தேன் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கலன்னா என்ன? ஏன் புரிஞ்சுக்கணும்? நானு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. சரி பேசாம இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த பந்த பாசம் என்ன படுத்துறதுன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஆன்ம நிலையில நம்ம ஈடுபட்டு விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஞானத்தை நோக்கி நம்ம விழித்து எழும்போது காணாம போகும் அப்படின்றது இப்ப நான் புரிஞ்சுட்டேன். இத முயற்சி பண்ணலன்னா, இத நான் எனக்குள்ள வரப்படுத்திக்கலன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பந்த பாசங்கள் என்னை படுத்ததான் செய்யும் அப்படின்னு அடுத்த 28வது ஸ்லோகம்
பந்த பாசத்திலிருந்து விடுபட மனதை அதிலிருந்து விடுவித்து பிச்சுட்டேன் அதுல இருந்து. அது எங்கன்னா ஒட்ட வைக்கணும்ல. எண்ணில், அதாவது பகவானிடத்தில் உறுதியாக நிலைத்திருக்க செய்ய வேண்டும். பந்த பாசத்துல இருந்து புடுங்கணும். இப்ப இந்த பந்த பாசத்துல இருந்து எப்படி புடுங்கிறது? இந்த உடம்பு, நானு, மனசு, புத்தி, அகங்காரம், இதெல்லாம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் எது நான் இல்லையோ அத நான் நினைச்சிட்டு நான், எனது, ஐ, மீ, மைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் நான் கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு ஒரு வினோதமான ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் தெரிஞ்சது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் மேல போலாம். ஒரு ஏர்போர்ட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான். இஸ் கோயிங் டு எல்லாம் செக்இன் பண்ணிட்டு அந்த போர்டிங் ஃபிளைட்டுக்காக காத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு அழகான பொண்ணு வரா. அந்த அழகை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆக்ரஷனம் ஆயிடுச்சு. அடடே, இந்த பொண்ணு நம்ம எப்பவுமே இருப்பாங்களே இந்த அழகானவங்க, நம்ம பக்கத்துல வர மாட்டாங்களா, நம்மளோட பேச மாட்டாங்களா அப்படின்னு அவன் உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்றது, ஒரு பெரிய பெட்டியை வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து ஈனிலிக்கிறதே ரொம்ப அப்படியே ஒரு கிளவுட் 9ல பறந்துட்டு இருக்கான். ரைட்டா? அந்த பொண்ணு என்ன சார், எனக்கு அவசரமா ஒரு போன் கால் பண்ணணும், என் பெட்டி இங்க வச்சுட்டு போறேன் பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது போறது. சரி, அதுக்குள்ள போர்டிங் த பிளேனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்தாச்சு. இந்த பெட்டி என்ன பண்றது, பேசாம விட்டு போக வேண்டியது தானே. அது என் பெட்டி இல்லையே. இவனுக்கு அந்த பெண்ணு மேல இருக்க ஒரு அட்ராக்ஷனால, சரி எப்படியும் அந்த பெண்ணு இந்த ஃபிளைட்ல தானே ஏற போறது, உள்ள போய் கொடுத்துடலாம் அப்படின்னு ஏறுறான். ஏறும்போது அவங்க செக் பண்ணும்போது, என்ன சார் இந்த பெட்டி உங்களுக்கு தானே, யூ ஹாவ் டு பொசஸ் இட் இல்ல. ஆமா சார், என் பெட்டி தான் அப்படின்னு சொல்லி ஏத்திட்டாங்க. அங்க இறங்கும் போது பார்த்தானா அதுல சம் கான்ட்ராபிராண்டட் ஏதோ வேண்டாத பொருட்கள்லாம் இருந்தது. அதனால போலீஸ்காரன் பிடிச்சிட்டேன். இது உங்க பெட்டி தான். இப்போ இது என் பெட்டி இல்ல. நான் இது என் பெட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் பொசஸிங் இட். என் பெட்டி தான் சொல்லிதான் நான் ஏறி இருக்கேன். ஏறின அப்புறமா இப்போ இல்ல இல்ல என் பெட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ எது என்னது இல்லையோ அதை நான் எனது என்று சொந்தம் கொண்டாடும் போது அதுல இருந்து இவனுக்கு அந்த பெட்டி நீ உண்டுதான் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு. அதுல இருக்க பொருள்கள்லாம் உன்னாலதான், அதுல பனிஷ்மெண்ட்டும் உனக்காக தான். அவனை தூக்கி ஜெயில போட்டு வாழ்நாள் பூரா அவன் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் எதெல்லாம் நான் இல்லையோ அதை எந்த இடத்துல தூக்கி போடணுமோ அது தெரியாததால அதை நான் வச்சுண்டு அதையே சுமந்துண்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். அத என்னால தூக்கி போடவும் முடியல. இந்த உடம்பு தான், இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பு இல்லாம நான் என்னோட வாழ்க்கையோ, நான் இந்த ஆன்ம ஞானத்தையோ, இந்த ஒரு ஆன்மாவிலையோ லைத்து இருக்கிறது கூட எனக்கு இந்த உடம்பு தான் தேவையா இருக்கு. ஸோ ஐ நீட் திஸ் ஃபார் த டிரான்சாக்ஷனல் பர்பஸ். இதை நான் உபயோகப்படுத்திக்கணும். நான் முதலே இன்னொரு இதுல வீடியோல சொல்லியிருக்கேன். நான் ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டல் போயிட்டு ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ரூம் என் பொண்ணு புக் பண்ணி கொடுத்துருக்கா. சூப்பர். அங்க நல்ல நல்ல வாசனையான ஷாம்பு எல்லாம் இருக்கு, பாடி வாஷ் எல்லாம் இருக்கு, பெட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஐ ஜஸ்ட் என்ஜாய் இட் லைக் எனிதிங். வரும்போது நான் என்ன பெட்டி எடுத்துன்னு போனோனோ அதை தான் எடுத்துன்னு வர முடியும். அங்க இருக்கிற தலைகாணி துப்பட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் சுருட்டி நான் வர முடியும். தட் இஸ் ஐ கேன் என்ஜாய் இட். ஃபார் த டிரான்சாக்ஷனல் பர்பஸ் ஐ நீட் மை மைண்ட். எனக்கு இந்த புத்தி வேணும். இந்த நான் என்ற ஒண்ணு இல்லைன்னா என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. இந்த உடம்புல இருந்துட்டு தான் நான் இதெல்லாம் செய்யணும். அது மட்டும்தான். அதுக்கும் மேல டோன்ட் ட்ரை டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். இதுதான் பந்த பாசத்துக்கு. எனது எது இல்லையோ அதையெல்லாம் நான் எனது எனது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுறதுனால அது என்னைக்கு எனக்கு பெரிய பாதரேஷனா இருக்கோ அன்னைக்கு அதை என்னால தூக்கி போட முடியாது. இந்த ஆளு அந்த இந்த பெட்டியை எடுத்துன்னு போயிட்டு எந்துன்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். அந்த மாதிரி இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
கம்ப்ளீட்டா எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும். அது இந்த ஆன்ம ஞானத்துல வரமாட்டேங்குது. பிகாஸ் இது இந்த ஜென்மத்துல ஜெயஸ்ரீயா நான் பிறந்தப்பல இருந்து எனக்கு வந்த ஒரு பற்றுதல் இல்ல. ஜென்ம ஜென்மமா நான் குருவியா காக்காவா அனிமலா எந்த இதுல இருந்த நான் எனது நான் எனது இந்த நான் இதான் நானு அப்படின்னு லாட் ஆஃப் ஜென்மால வந்து அது என்னோட ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம இப்படி திரும்பி பார்த்து ஆன்ம ஞானத்துக்கு வருவோமோ அப்பத்துல இருந்து இந்த விடுபடக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. இப்ப நமக்கு எல்லாமே இப்ப நம்ம 8 பேர் 10 பேர் இருக்கோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வந்திருக்கிறோம். நம்மள ஒருத்தர் வந்து ஜாஸ்தியா விடுபட்டிருக்கலாம், நம்ம 90% விடுபட்டிருக்கலாம், ஒருத்தர் 80%. ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம இந்த 100% விடுதலை ஆகும் போதுதான் நமக்கு முக்தி. இந்த 100% விடுதலை எப்ப ஆகும் தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஜென்மத்தையும் என்னைக்கு நம்ம இப்படி திரும்பி பார்த்து நம்ம விடுதலை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சோ அப்பத்துல இருந்து இந்த முயற்சி வந்து நடந்துட்டே இந்த ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு ஒரு கன்ஜீனியல் சுச்சுவேஷனா நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றோம். 29வது ஸ்லோகத்திலயும் இதே தான் நம்ம சொல்லியிருக்காங்க. பந்த பாசம் எல்லாம் நான் என்னும் அகங்காரத்தினால் எழுகிறது, மிகவும் ஆபத்தானது என்று அறியும் ஞானி. இப்ப நிறைய பேர் வந்து ஞானிகள் எல்லாம் இதுல இருந்து விடுபட்டுட்டாங்க. எப்படி விடுபட்டாங்க? அவங்களால மட்டும் எப்படி முடிஞ்சது? அவங்களுக்கு இந்த இஃப் ஐ ஸ்டார்ட் பொசஸிங் ஆல் திஸ், என்னோட அதான் ஏர்போர்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்களே எது ஒண்ணுது இல்லையோ ஒரு பெட்டி தனியா இருந்தா அதை தொடவே தொடாதான் சொல்லியிருக்காங்கல்ல. அது என்னது இல்ல அப்ப ஏன் நம்ம நான் எடுத்துன்னு போனேன். அந்த ஞானம் ஞானிகளுக்கு இருக்கு. ஐயோ இந்த பெட்டியை நான் ஒத்துக்கணுமா, அது உள்ள என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியாது, அதை எடுத்துன்னு போய் எதுக்கு பிரச்சனை, அது எப்படியோ தலையிட்டு அவன் விட்டு போனாலும் அது அவளோட தலையெழுத்து அப்படின்னு இந்த பந்த பாசம் எல்லாம் நான் என்ன அகங்காரத்தினால் எழுந்தது. இது வந்து ரொம்ப ஆபத்தானது. நோ நோ நோ, ஐ வில் நாட் கெட் காட் இன்டு திஸ் அப்படின்னு குருஜி சொல்ற மாதிரி இது ரொம்ப ஆபத்தானது, இதுல எல்லாம் மாட்டிக்கவே கூடாது அப்படின்ற அறிவு அந்த ஞானிக்கு இருக்கு. எப்படி வந்துச்சு அவனுக்கு? அவனோட பிராக்டிசிங் விவேகம் அண்ட் வைராகியம். இதுல இருந்து அதை பிராக்டிஸ் பண்ணி விவேகம் விவேகம் விவேகம்னா டிஸ்கிரிமினேஷன், ரைட் ராங் ரைட் ராங் ரைட் ராங். அதே சமயத்துல இது இல்ல என்னால முடியவே முடியாது, அங்கதான் வந்து அந்த வைராகியன்றது வரணும். வைராகியம்ன்றது டிஸ்பேஷன். டிஸ்பேஷன் என்னன்னா எது என்னடா அதுன்னு எதுலயுமே வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லாம இருக்கிறது டிஸ்பேஷன் இல்ல, அது சோம்பேறித்தனம். டிஸ்பேஷன்னா எது என்னது எனக்கு வேணும், ராக தேசத்தால எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அது எனது அல்ல, அது எனக்கானது அல்ல. அப்ப அது எனக்கானது அல்ல, என்னது அல்ல, அதை அதற்கு பின்னால ஓடுது இந்த மனசு, அதை என்னால கட்டுப்படுத்தி இழுத்து வைக்க முடியும். அட போடா நடா பெருசா அப்படின்னு. without that I am happy. I don't need that for me. I need not possess it. I liked it, I wanted it, but it's not coming to me. That's okay. இதுதான் இந்த மாதிரி மனதை வந்து எதுல எல்லாம் போய் மாட்டிக்குதோ அதுல இருந்தாந்து விடுதலை பண்ணி விடுதலை பண்ணி விடுதலை பண்ணி எடுத்துட்டு வந்து நான் என் மனசை என்கிட்டயே வச்சுக்கிறது தான் வைராக்கியம். எதன் பின்னாலையும் ஓடாம வச்சுக்கிறது தான் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த விவேகத்தால இந்த ஞானிகளுக்கு நோய் எனது அல்லாததை எனது நானு சொந்தம் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு அவங்க உறுதியா இருக்கிறதுனால இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிக்காம அவங்க வந்து
they are able to get out of it very soon. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு, இந்த மனது, இதுல இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பிரகிருதி தத்துவம். அது வந்து அச்சித் ஸ்வரூபம். அது வந்து சித் ஸ்வரூபம் இல்ல. இதுக்குள்ள இந்த அச்சித் ஸ்வரூபத்துக்குள்ள இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபம் என்னோட ஆத்மாதான். அங்க என்ன இருக்கு, அந்த ஒரு அங்குச மாத்திரம் இருக்கிற கூட ஒரு இதுல வந்து நம்ம பகவான் இருக்காரு அப்படின்னா, பகவான் திருண்ட பயிர் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். அங்க ஒரு பகவான் இருக்காருங்கிறது, தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. தட் இஸ் வேர் ஐ ஆம் என்றது வந்து வைப்ரேட் ஆயின்னு இருக்கு. அங்கதான் என்னோட எனர்ஜி. தட் எனர்ஜி, தட் இஸ் த சத். அந்த சத்ஸ்வரூபம் தான் இந்த அச்சித் ஸ்வரூபத்துக்கு ஒரு இருப்பை கொடுக்குது. அந்த சத்ஸ்வரூபம் தான் உண்மையே தவிர இந்த அச்சித் ஸ்வரூபம் உண்மை அல்ல. பட் ஐ நீட் ஆல் தீஸ் திங்ஸ். டிரான்சாக்ஷனல் பர்பஸுக்காக எனக்கு இந்த உடம்பு வேணாம், புத்தி வேணாம் அப்படின்னு பரதேச திரும்ப திரியணும்னு யாருமே சொல்லல. இதை நான் பார்த்துக்கணும். இது நான் கோயில்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த கோயிலை நான் சுத்தமா வச்சாதான் உள்ள இருக்கிற பகவான் சந்தோஷமா இருப்பார். ஸோ ஐ நீட் டு மெயின்டைன் மை பாடி. I need to keep my body in a balanced level. I need to use my discriminating capacity for proper purpose. These are all though achit. இந்த சித் ஸ்வரூபத்தை இந்த குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறதுக்கு this case is necessary. இந்த ஒரு டப்பா அவசியமா இருக்கு அப்படின்ட்டு, இந்த டப்பான்ற ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த பாக்ஸ்குள்ள இதெல்லாம் இருக்குன்றது, அந்த அளவுக்கு தான் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே ஒழிய அதுக்கு மேல அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக ஓடும் போதுதான் இந்த மனசும் பொருள்களும் எண்ணங்களும் வந்து ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிண்டு அதுல இருந்து நம்மளால வெளியிலேயே வராம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகுது. எப்படிதான் இவங்களால இந்த ஞானிகளுக்கு வந்தது அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு ரெண்டு வழி. எய்தர் நீ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் இத பத்தி எல்லாம் ஞானத்தை தெரிஞ்சுட்டு ஞான பாதையில போய் வா. அது வந்து ஒரு சுற்று பாதைன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமானது, முயற்சி வேணும், நிறைய வந்து எனர்ஜி ஆகும், அதுக்கெல்லாம் வந்து தேவை. அது ஒரு பாத். எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நீ என்ன பாத்துக்கோ அப்படின்னு சரணாகதி. புரியுதா? இப்ப குழந்தை வந்து விளையாட வெளியில போகும், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான், எதிர்த்த வீட்டு பையன் வந்து என்னோட பாலை பிடிங்கிட்டான்னு வெளியில போய் விளையாட ஆரம்பிச்ச உடனே 100 பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு தடையும் அழுதுட்டு அம்மா கிட்ட வர, நீ ஏன்டா அங்க போற, பேசாம வீட்டுக்குள்ளே விளையாட வேண்டியது தானே அப்படின்னா, விளையாட்டே இல்லையே, வீட்டுக்குள்ள உட்காந்து நான் என்ன விளையாடுறது, எனக்கு விளையாடு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் உங்ககிட்டயே பத்திரமா இருக்கேன், எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி பகவானே அப்படின்னு இருக்குது ஒரு வழி. அது பக்தி மார்க்கம். இப்ப தியாகையெல்லாம் அவங்களுக்கு மேல ஒரு பக்தி மார்க்கத்துல இருந்தவங்கள நம்ம சொல்ல நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தியாகையா அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் ராம பக்தியில எவ்வளவோ பண்ண. அப்போ அந்த பக்தியில நம்ம இருந்தானா பந்த பாசங்கள் இல்லையா? அப்ப இந்த பந்த பாசங்களால வரக்கூடிய சம்சார சக்கரத்துல நான் மாட்டிக்க மாட்டேன்னு நிச்சயம் மாட்டிப்பேன். அவருக்கு வராத கஷ்டங்களா இல்லையா? சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமையில கூட அந்த ராம பக்தி ராமநாமத்தை அவர் மறக்கல. அப்போ இந்த பக்தி மார்க்கத்துல போனாலும் இந்த சம்சார சக்கரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாக்கத்தான் செய்யணும். அப்ப நான் ஏன் பக்தி மார்க்கத்துக்கு போனோம் வேண்டாம், ஞான மார்க்கத்துக்கோ? அது எனக்கு புரிய மாட்டேன். ஒண்ணுமே இல்லையா, பேசாம இரு, சம்சார சக்கரத்துல மாட்டிண்டு எத்தனை ஜென்மம் வேணா எடுத்துட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ பக்தி மார்க்கத்துல நான் போகணும்னு நினைச்சிட்டானா எனக்கு பிரச்சனைகள் வரும். அங்க என்ன நமக்கு சொல்றாங்கன்னா, அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தியாக இருக்கு அந்த ராமநாமத்தை சொல்லிட்டானா அதெல்லாம் பிரச்சனையாவே தெரியல. பிகாஸ் மை மைண்ட், எனக்கு வந்து எண்ணங்கள் எல்லாம் வர ஒரே ஒரு எண்ணம் தான் அங்க உட்கார்ந்து இருக்கு, வேற எண்ணத்துக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. இந்த பொருள்களோ மனதோ அதெல்லாம் உள்ள நுழையத்துக்கு நோ, மை மைண்ட் இஸ் ஃபுல் வித் ராமநாமம்.
அப்போ அந்த ஒரு பக்தியானதே நம்மளை வேற விதமா காப்பாத்தும். எப்படி காப்பாத்தும் அப்படின்னா, உனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ சாப்பாட்டுக்கு இல்ல, பிரச்சனை இல்ல. படுக்கிறதுக்கு இடம் இல்ல, பிரச்சனை இல்ல. எனக்கு நல்ல துணிமணி இல்ல, பிரச்சனை இல்ல. என்னால கார் வாங்க முடியல, என்னால வீடு வாங்க முடியல, நோ ப்ராப்ளம். Why? Because I am so safe and secure in my Ramanam. இந்த ஒரு அது அபரிமிதமான ஒரு பக்தி நிலை. இப்ப நானே தியாகைய மாதிரியும் இல்ல, ரமண மகர்ஷி மாதிரி ஒரு பெரிய ஞானியும் இல்ல, நடுவாந்தரத்துல மாட்டின்னு இருக்கேன். எனக்கு என்னடா வழி அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கோ, இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 30வது ஸ்லோகம். அதுக்கு என்ன, இருப்பது ஒன்றுதான், அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. புரியுதா? அத உணரணும். One who has the pluralistic vision. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த எனக்கு நான் என்றது ஒண்ணு, I am a limitless self அப்படின்றத புரிஞ்சுக்காம, I am encasing myself in a limited thing. ஜெய்ஸ்ரீ என்பது இவ்வளவுதான். இது தவிர மத்ததெல்லாம் ஜெயஸ்ரீ இல்ல. இந்த வீடு ஜெயஸ்ரீ வீடு, மத்ததெல்லாம் எந்த இல்ல. சோ இங்க நான் ஒண்ணு, என்ன தவிர இருக்கிறது ஒண்ணு. இது அல்ப புத்தி அப்படின்னு சொல்ல, லிமிட்டட் நாலேஜ். இந்த லிமிட்டட் நாலேஜ்னால என்ன ஆறுது அப்படின்னா, மற்றதெல்லாம் வேற அப்படின்ற ஒரு பேத புத்தி வந்துருச்சு. நான் and this, then the other thing அது பின்னால ஓடுறேன். ராகத்வேஷத்தால சிலது பின்னால ஓடுறேன், சிலதை பார்த்து பயந்துன்னு ஓடுறேன். ஏன்னா அதெல்லாம் நான் இல்லை, என்ன தவிர. எனக்கு நான் என்பது ஒரு லிமிட்டட் திங், தட் இஸ் தி அல்ப புத்தி, லிமிட்டட் நாலேஜ், அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் நாட் மீ. அது ஒரு பேத புத்தி. இந்த அல்ப புத்தியால இந்த பேதம் வர்றதால, வித்தியாசங்கள் வர்றதால உலகம் இப்படிதான். எல்லாமே ஒன்றுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். டேபிளும் சேரும் ஒண்ணா, நாயும் குதிரையும் ஒண்ணா அப்படின்னு இந்த பேதங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அந்த ஒன்று என்பது நமக்கு புரியாமலே போயிடும். சோ இந்த ஒன்று என்பது இருப்பது ஒன்றுதான் அப்படின்னு எனக்கு புரியணும்னா, நாயும் குதிரையும் ஒண்ணு இல்லதான்ப்பா. ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும், குதிரைக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும், எனக்குள்ள இருக்க ஆத்மாவும் எல்லாம் இவரோட ஒரு வெளிப்பாடு. இந்த சக்தியோட வெளிப்பாடு. பகவான் தத்துவத்தை, பரமாத்மா தத்துவத்தை, பிரம்ம தத்துவம் தான் எல்லாத்துக்குள்ள இருக்குது அப்படின்ற அந்த புத்தி வரணும்னா, இந்த லிமிட்டட் செல்ஃப் அண்ட் தி பேதங்கள் எனக்குள்ள இருந்து மறையணும். பேதங்கள் எப்படி மறையும்? இந்த பேதங்களோட இருக்கிறது தான் உலகம். உலகம் பலதரப்பட்டதா இருக்கு. தட் இஸ் a pluralistic vision. பட் இது பின்னாலே இருக்கக்கூடிய அந்த ஏக்க தத்துவத்தை நான் ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கணும். எப்படியென்னா புரிஞ்சுக்கணும். நீ பக்தி வழியில புரிஞ்சுக்கிறியோ, ஞான வழியில புரிஞ்சுக்கிறியோ, இல்ல கர்ம வழியில, எத்தனையோ பகவான் பகவத்கீதையில எத்தனை வழி சொல்லியிருக்காரு. எப்படியோ அந்த 12th சாப்டர் அந்த பக்தி மார்க்கத்தை படிச்சேன்னு இப்படி பண்ணு, சரி இது வேண்டாமா இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு எத்தனை சாய்ஸஸ் கொடுக்குற. ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிச்சத ஒரு சாய்ஸ ஹோட்டல் பண்ணானா நிறைய சாப்பாடு இருக்கு, எனக்கு பிடிச்சது என்னால ஜெரிக்கக்கூடியது நான் வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. எந்த வழி உனக்கு வேணுமோ அந்த வழி எடுத்து ஃபைனலி வாட் இஸ் த பர்பஸ்? ஐ நீட் டு பி ஹாப்பி. நான் இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிண்டு பிரச்சனைகள் என் தலைக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஆனந்தமயமானவன் என்பதை உணரணும். இந்த நான் என்பது when we say I, referring just to this body and the personality,
நான் போதே இந்த பாடியும் இந்த பர்சனாலிட்டியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடியும் இந்த பர்சனாலிட்டியும் இந்த குணங்கள் நிறைந்த ஒரு இதுவும் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு பெரிய இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவுதான். இட் இஸ் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இன் அ சர்டன் டைம் அண்ட் ஸ்பேஸ். இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னால கூட நான் வேற ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருந்திருக்கலாம். திருப்பியும் ஒரு 100 வருஷம் கழிச்சு வேற டைம் அண்ட் ஸ்பேஸ்ல நான் வரலாம். சோ இந்த 5000 வருஷமும் இப்பவும் வரக்கூடியது ஒரு தத்துவம் தான். அதுதான் இந்த பிளூரலிஸ்டிக் வேர்ல்ட்ல பலவற்றையும் பார்த்து பலதாக கற்பனை பண்ணிட்டு பலவிதமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஆட்படுறோம். இதுல இருந்து நம்ம கான்ஸ்டன்ட் நாலேஜ் அபவுட் தி ஒன்னஸ், கான்ஸ்டன்ட் நாலேஜ் அபவுட் மை கிருஷ்ணா, கம்ப்ளீட்டா நம்ம அதுக்குள்ள ஆழ்ந்து போக 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 அந்த ஆத்ம ஞானத்தை நம்ம எப்படியோ புரிஞ்சுக்கிதான் வேணும். புரிஞ்சுண்டா பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்காட்டா பிரச்சனை இல்லை. இத பத்தி பகவான் இன்னும் என்னென்ன எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாருங்கிறது அடுத்த ஸ்லோகம். இன்னும் நம்ம 30 ஸ்லோகம் முடிச்சுட்டோம். இருக்கிறதே 42 ஸ்லோகம் தான். இன்னும் இருக்கிறத ஒரு கிளாஸ்லயோ இல்ல ஒரு 2 கிளாஸ்லயோ ஜெய் குருதேவ். நம்ம இப்ப படிச்சதை இன்னைக்கு என்ன சொன்னோம் அப்படின்றத கொஞ்சம் நீங்க திருப்பி திருப்பி மனசுக்குள்ள வச்சுக்கணும். நிறைய எனக்கு புரிஞ்சதா அப்படின்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. மேபி என்னை விட இன்னொரு எங்க அக்காவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா புரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னும் கொஞ்சம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில அந்த புரிதல் என்பது நிச்சயமா ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஓகே, ஜெய் குருதேவ்.